நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைனால் இது ஏன் நடந்தது? அந்த படத்தை போடுங்க சார். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். நம்மளுக்கு தெரியுமா அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு. மிஞ்சி போன ஒரு எல்லோ கார்டு வார்னிங். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத கேட்ட உடனே அவரால பொறுக்க முடியல. இது எப்படி விமனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆக்ஷன் எடுத்தாரு. நானா என்ன கொடுத்துற நீ? விமன் சேஃப்டி அப்படின்னு சொன்ன முதல் பர்சன் யாரு சொன்னா கமல் சார் சொன்னாரு. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நாங்கள்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்தோம். அதிகாரத்தை உங்கள் கையில் கொஞ்சம் நேரம் கொடுக்கறதுங்கிற அந்த முடிவு தான். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. இந்த பதிவு நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. பிரதீப் இந்த விளையாட்டில் கண்டினியூ பண்ணலாமா கூடாதா? அவ்வளவுதான். இது அது இல்ல. அதாவது அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் முடிவு. இது நாங்கள் கொடுத்தது தீர்ப்பு இல்ல. இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. உங்க டிக்ஷனரியில இருந்து எடுத்த வார்த்தை தானே தவிர இதை சொல்லுங்களேன், கொஞ்சம் இதை சொல்லுங்களேன் அப்படின்னு நான் தூண்டி கொடுக்கல. சாரி சார், உங்களை வேற போன்ல ரொம்ப கேவலமா திட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா. நீங்க பேசிக்கிட்டீங்க இல்லையா, நாங்க இது எதிர்பார்க்கவே இல்ல. சிவப்பு மஞ்சளா தெரிஞ்சிருக்குன்னா என்ன மாலக்கண்ணா? He was the most wild and expandable one. எல்லோ கார்டு கொடுப்பாருன்னு நினைச்சோம், சிவப்பு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றது. சரி, எதிர்பார்க்கல, வந்துருச்சு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இருக்கலாமே, அது உங்க முடிவு தானே. பெண்கள் பாதுகாப்புங்கிறது வந்து எனக்கு அந்த வார்த்தையே தெரியாது, நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. யூஸ் பண்ணி ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆச்சு சார். உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும் பிரதர். நாங்க சொன்னோம் விமன் கார்டுங்கறத நாங்க யூஸ் பண்ணல. இல்ல, உமன் கார்டுங்கறத நாங்க யூஸ் பண்ணல, சார் தான் யூஸ் பண்ணாரு. இல்ல சார், நாங்க அப்படி சொல்லல சார். அவங்க சொன்னாங்களா இல்லையா? அதான். சோ திருப்பி படம் போட்டுக்கிட்டே இருக்க வேணாம். அவர் வெளில போடும் நாங்க ஆசைப்பட்டோம், அதனால நீங்க ரெட் கார்டு கொடுத்தறப்போ நாங்க அந்த மாதிரிலாம் இல்ல சார். உங்களுக்கு முன்னாடி அந்த ரெட் கார்டு இருக்கும்போது இந்த பச்சாதாபமும் பரிதாபமும் எங்க போச்சு? இல்ல சார். நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க என்னையும் இதுல உங்க கூட பிளேயரா சேர்த்துக்கிட்ட மாதிரி தோணுது. எதை கேட்டாலும் கமல் சார் கமல் சார்னு. சார் ஒண்ணு போடுறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை பிழிஞ்சு எடுத்த சார்ங்கிறது இப்பதான் தெரியுது. கமல் சார் ரெட் கார்டு கொடுக்கல. கமல் சார் என்ன பண்ணாரு தெரியுமா? கமல் சார் அந்த ரெட் கார்டை உங்க முன்னாடி வச்சாரு, அவ்வளவுதான். கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்க இஷ்டம் என்பதையும் சொல்லிட்டாரு அவரு. பாவம். பிக் பாஸ் வந்து இந்த காரணங்களுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே அங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஏறிட்டு வந்துட்டாங்க சார். பெண்கள் எல்லாரும் பிரதீப்க்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதான் நான் பண்ணா, அதுக்கப்புறம் ஏன் போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரு? வேற யாரு? நான் தான். எனக்கே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் போது நான் இமீடியட்டா நான் ரியாக்ட் பண்ணிருக்கேன், இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி நான் பேசியிருக்கேன். நான் Objection, Your Honor.
இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற என்ன விஷ்ணு? ஆக்சுவலி இது வந்து தவறு செய்யணும், இவங்க கேட்கவே இல்ல. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. நிறைய வாட்டி வந்து அவங்கள மரியாதை எல்லாம் பேசியிருக்காரு. இப்படி பார்த்தா விஷ்ணு முதல் முறையா என்கிட்ட பேசும்போது மரியாதை இல்லாம தான் சார் பேசுறேன். Music. அது பிரதீபா இருந்தாலும் சரி மற்றவர்களா இருந்தாலும் சரி இங்கே மரியாதை இல்ல சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார், இந்த மரியாதைங்கிறது ஆணுக்கு மட்டும்தானா இல்ல பெண்களுக்கும் சேர்ந்ததா? நீங்க பிரதீப் நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க சார். போன வாரம் ஃபுல்லா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ பெண்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயா விட்டுருவீங்களா சார்? அதுதான் எனக்கு தெரியல சார். இல்ல ரெட் கார்டு நிறைய இருக்குங்க. திடீர்னு வந்து அவங்க சாரி சொன்னாங்க. அவங்க சாரி எல்லாம் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. ஏன்னு சொல்றேன், படம் முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம். முடியாத பட்சத்துக்கு அவுத்து விட்டுறோம். நம்ம சைடு தப்பு இருக்கு நிறைய. இதெல்லாம் கமல் சார் கேட்பாரு வீக்கெண்டு. கமல் சார் கேட்பாரு, கழுவி ஊத்தா சாரி சார். என்ன கேட்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. மக்கள் மேலயும் பயம் இல்ல, வீக்கெண்ட்ல வந்து பாக்குற கமல் சார் மேலயும் பயம் இல்ல, யார் மேலயும் பயம் இல்லாம சரி அப்படியே தொடச்சு போட்டு போயிடலாம். அப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு போனவருக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லன்னு நான் கரெக்டா தான் சார் எனக்கு சொன்னேன். கண்ணுல கெத்து, இவ கண்ணுல கெத்து, வாய்ப்பில்லாம வச்சிடுவா வாயில குத்து. நடந்ததை தான் நீங்க சொன்னீங்க. நடக்காததை சொல்லி இருந்தீர்களே, ஆனால் அதற்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதாவது கிளவர் கான்வர்சேஷன் பேசுறது வந்து அப்புறம் சாரி சொல்லிக்கலாங்கிறதெல்லாம் இங்க நடக்குமா தெரியாது. என்ன போடுறீமா சார்? அவங்க வந்து என்ன பேசணும்னு அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு விரோதம் இருக்குன்னா வாதாடி வெல்லலாமே தவிர அவங்கள புல்லி பண்ணி இது பண்ண முடியாது. ஏன் போ அழுவல போய் அழ வேண்டியது தானே, மெடிக்கல் ரூமுக்கு போங்க அப்படிங்கறதெல்லாம் இட் கம்ஸ் டு புல்லிங். போய் அழுங்க அப்படின்னு நான் சொல்லிக்க கூடாது சார். ஐ அம் சாரி ஃபார் யூசிங் தட் டர்ம். என்ன பார்த்து சொல்றீங்க? சாரி அர்ச்சனா. என்னமா பெர்ஃபார்ம் பண்ற பாருங்க சார். அப்போ என்ன மரியாதை இல்லாம நடத்துனதுக்கு சாரி இல்லையா சார்? அவங்க சொல்றாங்க பிரதீப் வந்து நான் ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லலன்னு சொல்றாங்க சார். நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலன்னு தான் உன்னை அவர் கரெக்ட் பண்ணாரு. இது உங்க உடம்புல எத்தனை மச்சம் இருக்குன்னு மத்தவன் என்ற அளவுக்கு ட்ரெஸ் போடுறது, அப்புறம் அங்க தொட்டா இங்க தொட்டான்னு செருப்பு எடுக்கிறது. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் படிச்சிருக்கேன். அவனுக்கு பேசுறதுக்கு தெரியல சார். மெயின் அதுதான் சார். அவரு டெஃப் அண்ட் டம், வாய் பேச வராது, வேர்ட்ஸ்ல போட தெரியல. அது வந்து ஈவன் எஜுகேட்டட் எல்லா சென்ஸும் இருக்கிற இந்த பொண்ணுங்களுக்கே அது வரலன்றப்போ அம்மா அப்பா ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஒரு சொல்லி கொடுத்து வளர்க்கல, அது வந்து ராங் சென்ஸ்ல எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இவங்க எல்லாரையும் நான் டாட்டர்ஸா நான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இல்ல இவங்க எல்லாரும் வந்து நீங்க தான் வந்து விசித்ரா அம்மால இருந்து விசித்ராக்கு போயிட்டீங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ரூம் போங்கன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அண்ட் ஒரு தடவை நான் டீன்னு கோவத்துல நான் சொல்லிட்டேன். ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. ஜஸ்ட் கிட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. நான் பேசும்போது பண்ணிட்டே இருந்தாங்க. பாருங்க ஐயா, இது வாயை சும்மா விடலாமா? அந்த பொண்ணை தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அதுல வைங்க. அவங்க தாட்ஸ் ரொம்ப இம்மெச்சூரா இருக்கிறதுனால சரி போது குழந்தை அப்படின்னு விட்டுட்டு போறதுக்கு தான் தோணுதே தவிர்த்து அங்க கிச்சன் ரூம்ல வந்துட்டு மாக் பண்ண விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் ஸ்கூல் டேஸ்க்கு திரும்ப போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது சார். அவ்வளவு இம்மெச்சூரா பிஹேவ் பண்றீங்கன்னா ஓகேயா, யூ ஆர் ப்ரூவிங் தட் யூ ஆர் 19-year-old. அப்பதான் நான் இக்னோர் பண்ணிட்டு போக முடியும்ன்றதுதான் சார் எனக்கு தோணுச்சு.
ஆனா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் சார் இப்படி பண்றது நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, மூளையை யூஸ் பண்ணல, பிரெயின்லெஸ் வொர்த்லெஸ்னா சொல்லாமா சார்? சரி, நீங்க கீழ இருந்து எங்க பிரெயின் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. அத நான் பண்ணனா அது அப்ப அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லையா சார்? நாங்க வார்த்தையால சொல்றோம், அவங்க ஜெஸ்டரால சொல்றாங்க. நீங்க வந்து பூர்ணிமாட்ட கேட்கணும். அது கேங்க சார், ஒருத்தர்னா ஒருத்தர் வராங்கல சார் ஃபைட் பண்றதுக்கு. அப்ப தனித்தனியா தான் பேசணும். அவங்க அவங்களுக்கு எப்பவுமே ஒட்டுமொத்தமான எங்க மூளை வந்து வந்து தரையில தான் சார் அப்படியே ஓடிட்டே இருக்குது சார். நாங்க இன்னும் தேடிட்டு இருக்கோம் சார். அடி கல்லி எல்லாம் ஒன்னா சேர்ந்து மார்க் பண்றாங்க சார். ஒண்ணு கூட மறக்கல, நான் மறந்துட்டேன். மேடம் கேப்டன்சில வந்து ஏகப்பட்ட அமைச்சர்கள் சார். உணவுத்துறை, உளவுத்துறை, தகவல் தொடர்பு துறை, அப்புறம் வந்து சுகாதாரத்துறை, ஏகப்பட்டது சார். ஆனா ஒரு டூத் பிரஷ் கூட நான் ரொம்ப எதுக்காக நீங்க அவங்களுக்கு அதை தர மறுத்தீங்க? சாரி சார். இல்ல சாரி வேண்டாம். பிரஷ் கொடுக்க முடியாது, கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அப்படி எல்லாம் சொன்னாங்களா? டீ இப்படி குடிச்சுக்கங்க நீங்க கையாலன்னு சொல்லியிருந்தா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, அது தன்னை புள்ளி பண்ற ஒருத்தங்களை சாரி சொல்ல வச்சு இந்த டூத் பிரஷ வாங்கிட்டாங்க. என் கூட ஐஷு சேஃபா ஃபீல் பண்ண மாட்டாங்கன்றதுனால இவங்க எல்லாம் துணைக்கு வந்தாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க சார். அதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல சார். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். அதனாலதான் சார் நான் அந்த டைம் அந்த சாரியை நான் டிலேவே பண்ணேன். இவங்க எதிர்க்க நான் கேட்டேன்னா அந்த சாரியவே அவங்க கொச்சப்படுத்திடுவாங்க அப்படின்றதுனால தான் சார் நான் கேட்கல. எக்ஸலன்ட். இது பர்த்டே பிரசன்ட் இல்ல, உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கான. வெரி குட், ஐ லைக் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. சுனாப்பானா லேசாதான் வாங்கி இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.